மேய்ப்பனுடைய கோலிலே வேத பாடத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 49:16 என்ன சொல்லுகிறது என்றால், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய சின்னமே, இந்த மேய்ப்பனுடைய கோலிலே தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய கர்த்தர் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையிலே எதிர்காலத்தை குறித்ததான பயம் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்திலே இருக்கக்கூடாது. எதிர்கால பயம், நான் என்னத்தை செய்வேன், என்னத்தை சாப்பிடுவேன், என்னத்தை உறுத்துவிப்பேன், இதுதான் எதிர்கால பயமாகவே காணப்படுகிறது. இதிலே தான் மனுஷனுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதையானது திசை திரும்பி அந்த விதைக்கப்பட்ட விதையாகிய வேத வசனங்களை பிசாசானவன் வந்து எடுத்து போட்டு விடுகிறான். உலக கவலைகள் உங்களை அழுத்துகிறது. உலக கவலைகளுக்கு விலைக்கு வாழுகிறது ராஜ்யத்தின் சுவிசேஷம். எப்படி ஐயா கவலைப்படாமல் இருக்க முடியும்? நாளை காலை பிறந்தால் மாதம் பிறக்கிறது, 30 நாள் வரை எப்படி போனதென்றே தெரியவில்லை. பார்த்தீங்களா? இந்த மாதத்தில் நான் சாட்சி சொல்லுகிறேன், கர்த்தர் நிறைய ஆத்துமாக்களை கொடுத்தார், நிறைய அலுவல் பொருந்தவர்களாக என்னை மாற செய்தார். இந்த மாதம் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் கர்த்தர் கொடுத்தார். இப்படி கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா, அறிக்கையிட்டு நல்ல காரியங்களையே நம்முடைய வாய்களிலே உதடுகளிலே பேச வேண்டும். நான் பொய் சொல்லவில்லை, உண்மையிலே சொல்லுகிறேன். எத்தனையோ புது ஆத்துமாக்கள் வந்தது, எத்தனையோ பேர் புது நபர்கள் பின்பற்றி கொண்டு வருகிறாங்க, உங்களுக்கு தெரியாததல்ல. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, இந்த நாளிலே வாக்குத்தத்த செய்தியும் இன்று யூடியூப்பில் ஏற்றப்பட்டாச்சு. நாளைக்கு காலை பார்க்க வேண்டாம், செய்தி முடிந்தவொன்னே போய் பாருங்கள். கொஞ்சம் பேர் வரல, அது 8:35 இப்போ ஷெட்யூல் பண்ணால் போயிட்டுருக்கு. ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், எல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கனியாக வந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மேய்ப்பனுடைய கோலிலே ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்னவென்றால், இதை கேட்கிற ஜனங்கள், இதை விசுவாசிக்கிற ஜனங்கள், நீங்கள் ராஜ்யத்துக்குரிய புத்திரர்களாக மாறுகிறீர்கள். எல்லாம் விசுவாசிகள் தான். சிந்தைகள் கிறிஸ்துவின் சிந்தையாய் மாற்றி அமைக்கப்படுகிறது ராஜ்யத்தின் சுவிசேஷம். உங்களுக்கு என்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்பொழுது ஏன் இன்னும் நடைபெறவில்லை? நம்முடைய மதியினம் சிலது இருக்கும். கடந்த காலத்தில் இப்போதானே நம்ம இந்த சத்தியத்தை கேட்கிறோம், இப்போதானே கர்த்தருக்குள்ளே வந்திருந்தாலும் எவ்வளோ தோல்வி நிறைந்த வாழ்க்கையில் வாழ்ந்தோம் என்பது நம் மனசாட்சியே நமக்கு சாட்சியாக இருக்கும். வேறு எந்த மனசும் சொல்ல வேண்டியதில்லை, நம் மனசாட்சி நமக்கு சாட்சியாக காணப்படும். கடந்த நாட்களில் நம்முடைய ஞானம் எப்படி இருந்தது, ஞானத்திற்கு அல்லது தேவனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், எந்த அளவுக்கு நாம் நம்முடைய காரியங்களை செய்து விட்டு வந்து கர்த்தாவே என்னை ஆசீர்வாதம் என்று சொன்னோம், எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், எப்படி நம்முடைய ஜப வாழ்க்கை இருந்தது, இதெல்லாம் நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியாக இருக்கிறது. இப்பொழுது ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன செய்கிறதுனால் பழையன ஒழித்து கொண்டு வருகிறது. நீங்கள் கேட்ட சத்தியம் உங்களை விடுதலை செய்து கொண்டு வருகிறது, உங்களுக்கு மனம் திரும்புதலை உண்டு பண்ணுகிறது. இந்த மனம் திரும்புதல் உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு மறுரூபம் நிச்சயிக்கப்படுகிறது. இப்பொழுது முதலிலே விசுவாசிகளும் கற்றறிய வேண்டிய சத்தியம், அதே சமயத்தில் ஊழியக்காரனாக்கிய மேய்ப்பர்களுக்கும் தெரிய வேண்டிய சத்தியம். ராஜ்யத்தின் சுவிசேஷத்திலே கவலைகள், உலக கவலைகள், இதில் நியாயமான கவலை அநியாயமான கவலை என்பதெல்லாம் இல்லை. கவலைப்படுகிறவங்களை சேர்த்து ஒரு முறம் கூட்டுக்கிற வேண்டியவன். அதனுடைய பொருள் என்னவென்றால், உங்கள் வளர்ச்சியை இந்த கவலையானது தடை செய்யும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கூட ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தோடு கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயம் வந்து நிறைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கவலைப்படுகிற ஒரு மனுஷன் ஸ்தோத்தரிக்க முடியாது. ஸ்தோத்தரிக்கிற மனுஷன் கவலை கொள்ளக்கூடாது. ஸ்தோத்தரித்தும் கவலை கொள்ளுகிறார் என்றால் ஸ்தோத்திரத்தில் உங்களுக்கு இந்த கவலையானது வளர்ச்சி தடை செய்யும். நீங்கள் பாருங்கள், அலுவலக ரீதியில் அவங்களால சரியாக செயல்பட முடியாது. வாய்ப்பு கிடைத்தும்
சில பேருக்கு குடும்ப வாழ்க்கை நல்ல விதத்தில் அமைந்தோம். நல்ல விதத்தில் அமைகிறது, கெட்ட விதத்தில் அமைகிறதெல்லாம் இல்லை. நம்ம கவலைப்படுகிற பொழுது குடும்ப வாழ்க்கையில் தேவைகள் கூட சந்திக்காது போயிடும். இந்த கவலை எதில் கொண்டு போய் விடுகிறது என்று கேட்டால் பயத்தில் கொண்டு போய் விடும். இந்த பயம் எதில் நிறைந்திருக்கிறது என்றால் வேதனை உள்ளது. பயம் வேதனை உள்ளது. எதற்கெல்லாம் பயப்பட வேணுமோ அதற்கெல்லாம் பயப்படாமல் துணிகரமாக காரியத்தை செய்கிறது. அதன் பிறகு கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய பயம் குறைய ஆரம்பிக்கிறது. இப்படி தான் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இந்த கவலை பயத்தை கொண்டு வருகிறது, பயம் வேதனை கொண்டு வருகிறது. இதை அனைத்தும் பரிசுத்தாவிக்கு விரோதமாக போகிறது. பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்கு அன்புள்ள ஆவியை, பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள பரிசுத்தாவின் சந்தேசத்தால் நம்மை நிறைத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய ஆவியை மட்டுப்படுத்துகிறதாக மனுஷருடைய கவலை அதிகரிக்கிறது. ஏன் அந்த கவலை? என்ன செய்யும் தெரியவில்லை. திடீர்னு வயதை பார்ப்போம். இவ்வளோ நாட்கள் நல்லா போயிட்டு இருக்க வாழ்க்கை, இப்போ திடீர்னு ஒரு ஆசை வந்துடும். என்ன ஆசை? நம்ம ஒன்றுமே செய்யலை, நம்ம குடும்பத்துக்கு தொல்லை கொடுக்காமல் இருந்தாலே போதும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எந்த பிரச்சனையும் குடும்பத்தாருக்கு இழுத்து வைத்து விட்டு போகாமல் இருந்தால் சரி. போகாமல் இருந்தான்னா மரணம் இல்லை. சில சமயத்தில் ஒரு குடும்ப தலைவனோ தலைவியோ பிள்ளைகளோ எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களும் முழு குடும்பமும் அசைக்கப்படும். முழு குடும்பம் அதனுடைய பலனை அனுபவிக்கும், நன்மையானாலும் தீமையானாலும். ஆகையால் தான் இந்த இடத்துல தீர்மானம் எடுப்பதற்கு முன்பு தேவராஜ்யம் ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன நிர்பந்திக்கிறது என்றால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்குள்ள நீங்கள் தேவ சித்தத்தின் வழியில் கடந்து செல்ல வேண்டும். சுய சித்தம் செய்துவிட்டு அப்புறம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வலுக்கட்டாய ஜெபம், பிடிவாதமான உபவாசம், முரட்டாட்டுத்தனமான ஜீவியத்துக்குள்ளே நடத்தும். கடைசியில் சோர்வு காணப்படும். வீட்டை சுற்றிலும் அட்டைகள், வசன அட்டைகள் இருக்கும். வாக்குத்தத்தங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும். இது தவிர வேதத்தில் வேறு எதுவும் தெரியவும் தெரியாது. இந்த வசனத்தை உரிமை பாராட்டுவார்களா என்று கேட்டால் அதுவும் நடக்காது. அதான் கவலை அழுத்தி கொண்டே இருக்கும். வசனம் அட்டையில் இருக்குமே தவிர வசனம் இருதயத்தில் இருக்காது. வசனம் மனதில் இருக்காது. ஏனென்றால் இருதயத்தில் இந்த மனமானது பிசாசினால இந்த வசனங்கள்லாம் கலைந்து போடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இது வரைக்கும் எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் கேட்டிருக்கலாம், எத்தனையோ வார்த்தைகள் கர்த்தங்களோடு கூட பேசியிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எத்தனை வசனங்கள் இருக்கிறது என்று கேட்டால் இல்லை. ஏதோ ஒரு வசனம் நிலைக்கிறது என்று கேட்டால் அந்த வசனம் உங்களை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இந்த வசனம் கேட்டு 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 எனக்கு பழகி போய் விட்டது என்று சொல்கிறார்கள். இல்லை சொல்லலாம், இந்த வசனம் என்ன செய்ய வேண்டும்? உங்களை மறுரூபப்படுத்த வேண்டும். அதற்கு முன்பு அந்த வசனம் உங்களுக்கு மனம் திரும்புதலை உண்டு பண்ண வேண்டும். நான் மனம் திரும்ப மாட்டேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு சில பேர் இருப்பாங்க. அது அவர்களுடைய வழியில் அவர்கள் போட்டு வைத்த வரைபடத்தின் கீழ் வாழ்க்கையை நடத்துவார்கள். இது மெய்ப்பனும் சரி, ஊழியக்காரனும் சரி, விசுவாசியும் சரி. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன்னுடைய எதிர்காலத்தை உள்ளங்கருத்தில் வரைந்து இருக்கிறேன். உள்ளங்கருத்திலே, கர்த்தருடைய உள்ளங்கருத்தில் என்னுடைய எதிர்காலம் இருக்கிறது. சபையினுடைய எதிர்காலம் இருக்கிறது. விசுவாசிகள் இந்த ஊடகத்தின் வழியை கேட்கிற ஒவ்வொருவருடைய எதிர்காலமும் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் கர்த்தர் கரத்தில் என்ன ஜீவம் இருக்கிறது. நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து என்ன சொல்ல வேண்டும், ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய ராஜ்யத்தில் என்னை குறித்த திட்டம் பூமியிலே நிறைவேறத்தக்கதாய் என் காரியங்களை வாய்க்க செய்யும். தேவ ராஜ்யத்தில் என்னை குறித்ததான திட்டம் பூமியில் நிறைவேறுவதற்கு உரிய காரியங்களை வாய்க்க பண்ணும். காரியத்தை கைக்கூடி வர பண்ணும் என்று கேட்கிறது. காட்டிலும் உம்முடைய திட்டம், உம்முடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கையில் இறங்க வேண்டும். எப்போ பார்த்தீங்கன்னா திருமணம், பிள்ளை பேர், வீடு வாசல், அசையும் சொத்து, அசைய சொத்து, இதற்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் வேலையடித்து பாதுகாக்கிறார். அப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை வேலையடித்து பாதுகாக்கிறார் என்றால் இவை எல்லாவற்றையும் தருகின்றார். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லது சபை என்ன செய்ய வேண்டும், விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும் என்றால், சபை ஆவிக்குரிய சத்தியங்களை ஆழமாய் போதிக்க வேண்டும். விசுவாசிகள் அதை கீழ்ப்பிடிகளாய் காணப்பட வேண்டும். நீங்கள் ஆத்ம ரீதியான பணிவிடைகளிலே அதிகமாக உங்களது கவனத்தை செலுத்தணும். பாவம் வந்த பிறகல்ல, பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பாக ஒரு மனதோடு கூட உங்களுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். உள்ளங்கையில் வரைந்து வைக்கிற காரியம் என் எதிர்காலம்.
மறுபடியும் ஏதேன் தோட்டத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்பொழுது கணவன் மனைவி ஒருமித்து போய் கொண்டிருக்கிறீர்களோ, குடும்பம் இருக்கிறது. அது நடுத்தரமோ மேல்தரமோ கீழ்த்தரமோ என்றால் என் மனதை பொறுத்து தான் இருக்கிறது. நாங்கள் நடுத்தரவாசிகள், நாங்கள் உயர் ரக அந்தஸ்தில் இருக்கிறவங்க, அல்லது நாங்கள் இன்னும் வறுமை கோட்டி கீழே இருக்கிறவர்கள், இதெல்லாம் பொருளாதாரம் நிர்மாணிக்கிறது என்று சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், நல்ல செல்வந்தன் கூட மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசனை என்னவென்றால், இரவில் சாப்பிடாதீங்க, சாயந்தரமே சாப்பிட்டு படுத்துருங்க. மத்தியானம் ஒரு வேளை சாப்பிடுங்க, காலையில் ஜூஸ் குடிங்க, காஃபி டீயெல்லாம் அவாய்ட் பண்ணுறங்க. அப்போ மிகப்பெரிய கோட்டீஸ்வரனுடைய உணவு பார்த்திங்கன்னா ஒரு வேளை உணவு தான் இருக்குது. இப்போ அன்னாடங்காட்சியாக இருக்கிற வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிறவனுக்கு அந்த உணவு ஒரு வேளை உணவு நல்லா கிடைக்கிறதுனாலும் அதே உணவு தான் செல்வந்தனுக்கு மருத்துவத்தின் வழியே நிர்பந்திக்கப்படுகிறது. ஒரு செழிப்பான ஒரு மனுஷன், ஒரு பெருங்கோடீஸ்வரனுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படுகிறது. மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, காஃபி டீயெல்லாம் அவாய்ட் பண்ணுறங்க. 5 மணிக்கு ஏதாவது ஒரு தோசை இல்லை 2 சப்பாத்தி சாப்பிட்ருங்க. 6 மணிக்குள்ளும் ஆட்டத்தை முடிச்சுக்கொள்ளணும். ஆனால் ஒரு வேளை மட்டும்தான் அரிசி ரைஸ் சாப்பிட்ணும். காலையில் சுத்தமாக எதுவும் சாப்பிடக்கூடாது, வெறும் ஜூஸ் குடிக்கணும். மிஞ்சி போனால் ஒரு பழம் சாப்பிட்லாம். இப்போ ஒரு வேளை சாப்பாடு தானே கிடைக்குது பெருங்கோட்டீஸ்வரனுக்கு. ஒரு ஏழை அவன் பிரயாசமெல்லாம் போக ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கிறது. அதை தான் சொல்கிறேன், இந்த மேல் தரம் அதாவது மிடில் கிளாஸு, ஹை கிளாஸு, லோ கிளாஸ், நாங்கள் உயர் மட்டத்தில் இருக்கிறவர்கள், இவங்க நடுத்தர குடும்பம், இன்னும் ஒன்று வறுமை கோட்டு கீழே இருக்கிற குடும்பம். இதெல்லாம் பொருளாதாரத்தின் அடிப்படையில் அரசும் தீர்மானிக்கலாம். மனுஷனுடைய மனதில் ஆழமே போய்விட்டது. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. செல்வந்தனுடைய வாழ்க்கையும் ஏழையுடைய வாழ்க்கையும் அல்லது நடுத்தரவாசியருடைய வாழ்க்கையும் என்றெல்லாம் பிரித்து சொல்லவில்லை. உன் எதிர்காலங்கள் என் உள்ளங்கரத்தில் வரைந்து வைக்கிறது. இப்பொழுது அவருடைய கரத்தில் என் வாழ்க்கை இருக்கிற பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், தீர்மானம் என்னுடையதாக இருக்கக்கூடாது. தீர்மானம், முடிவுகள் என்னுடையதாக இருக்கக்கூடாது. நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன், நான் வியாபாரம் செய்வேன், நான் வேலைக்கு போவேன், நான் நிலத்தை வாங்க, எதுவுமே செய்யக்கூடாது என்றால் தீர்மானம் நம்முடையதாக இருக்கக்கூடாது. ஆனால் அதுக்கு பதிலாக தேவ சித்தம், த லார்ட் வில் ஒர்க் ஃபார் யூ, கர்த்தர் உங்களுக்காக எவன் செய்து முடிப்பான். இது பிரச்சனையில் இருக்கிறப்போ தான் மனுஷன் போடுகிற திட்டங்கள், மனுஷன் போன வழிகள் எல்லாம் மரண வழிகள். அதை பார்த்தவன் மிகவும் நொந்து மரண வாசலை தொட்டு பார்த்த உடனே மனுஷருங்க சொல்லுவாங்க, அதில் விசுவாசிகள் சொல்லுவாங்க, இனி நானெல்லாம் ஆண்டவரே நீரே இறங்கி காரியங்களை செய்யும். இப்பொழுது எல்லா இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். பாவமாக இருக்கட்டும், சாபமாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், வறுமையாக இருக்கட்டும், பணப்பற்றாக்குறையாக இருக்கட்டும், எல்லாத்துலேருந்து விடுவிக்கிறார். இப்போ மனுஷன் என்ன நடக்கிறது, சரத்துக்கு தெம்பு வருகிறது, கையில் பணம் உலாவுகிறது. இப்பொழுது தன் இஷ்டப்படி சில காரியத்தை செய்ய தீர்மானிக்கிறான். அந்த இஷ்டமும் தீர்மானமும் என்ன செய்கிறதான், ஜெபிக்க செய்கிறது. அந்த ஜெபம் அவ்வளோதான், கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வந்து விடுகிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிற ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்னவென்றால், விதைக்கிறதற்கும், அதாவது என்ன சொல்லுகிறது, உங்கள் உணவுக்கும், உங்களுடைய உடைக்கும், உங்கள் இருப்பிடத்திற்கும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும், இதற்கு மேலே நீ யோசிக்க ஆரம்பிக்கணும். நான் எங்கே விதைக்கிறேன், ஞான நன்மைகளை விதைக்கிற இடத்துல இருக்கிறேன்னா, சரீர நன்மைகளை விதைக்கிற இடத்துல நான் ஆவிக்குரிய வாழ்க்கை செய்கிறேன்னா, நல்லா புரிந்து கொள்ளணும். சில பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பேசுகிறேன்னு சொல்லி ஐஸ்வர்யவான் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஒரு வசனம் இருக்கிறது, ஐஸ்வர்யத்தை அதிகமாக நேசிக்கிறவர்கள் பண ஆசையில் தீமைக்கு வேறாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பணம் தான் எல்லாத்துக்கும் உதவும், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதம் சொல்லுகிறது. அது ஒரு உபகாரியாக, ஒரு அடிமையாக, நமக்கு ஒரு வேலைக்காரனாக இருக்க வேண்டுமே தவிர அது எஜமானராய் ஆளுகை செய்கிறதெல்லாம் மனதை பொறுத்து இருக்கிறது. நீங்கள் எவ்வளோவா அதை விரட்டுகிறீர்களோ அவ்வளோவா அது ஓடுகிறது. நீங்கள் வேணால் பாருங்கள், அதுக்கு பின்னால் போகிற பொழுது அதுக்கு பின்னால் அது நம் பின்னால் வரவழைக்க வேண்டும். எப்படி வரவழைக்க முடியும், ஏதாவது செஞ்சால் தானே வரும். கர்த்தர் காட்டுவார், ஊட்ட மாட்டாருன்னுவான். இந்த மாதிரியெல்லாம் சொல்லி உங்களை ஏதாவது ஒரு தவறான வழியில் நடத்துகிற அளவுக்கு கொண்டு போய்விடும். இயேசுவோடு பயணப்படுகிறது
எளிதான காரியமா கடினமான காரியமா என்று கேட்டால் அது நம்முடைய மனதை பொறுத்து இருக்கிறது. இதில் சில ஜனங்க இருப்பாங்க, அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வலி வேதனை நிவாரணத்துக்கு என்று இயேசுவை பின்பற்றுவாங்க. அந்த காரியங்கள் முடிந்த உடனே அவர்கள் வேலை பார்த்து கொண்டு போய் கொண்டிருப்பாங்க. அதோடு முடிந்தது கதை, அதோடு முடிந்தது. அடுத்த பிரச்சனைக்கு வந்து சேருவாங்க. சிலர் இயேசுவை அப்படியெல்லாம் இல்லாமல் அவர்கள் வழியில் பின்பற்றுவாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் இயேசுவை தேடி நாடி வருவாங்க. மற்ற 6 நாட்களும் அவர்களை அவர்கள் பார்த்துக்கொள்வாங்க. ஒன்று பிரச்சனைக்கு வருகிறது, ஒன்று ஞாயிற்றுக்கிழமைக்கு வருகிறது, இன்னொன்று எதற்கு வருகிறேன் என்று தெரியாமலே வந்து கொண்டிருக்கும். ஆனால் ராஜ்யத்தின் சுவிசேஷம் அதல்ல. தேவனோடு கூட நாம் நெருங்கி செல்ல வேண்டும். ஆனால் இப்படி நெருங்கி வருகிற ஜனங்கள் ராஜ்யத்தின் புத்திரலாய் காணப்படுகிறார்கள். ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு தான் அதிக சோதனைகள் வரும். சரீர வேதனைகளுக்கு முன்பாக சோதனைகள் வரும். சரீரத்தில் சோதனை என்ன? நல்லா போய் கொண்டிருக்கிற ஜீவியத்தில் யூதாஸ் கோரியத் ராஜ்யத்தின் புத்திரனா அல்லது விசுவாசியா? ராஜ்யத்தின் புத்திரர்கள் அதிகாரத்தை பெறுகிறீர்கள், சீடர்கள் அதிகாரத்தை பெறுகிறாங்க. ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு என்ன இருக்கிறது? மத்தேயு 16 மார்க் 16 வாசிக்கிறோம். விசுவாசிகளுக்குரிய அடையாளங்கள். அது விசுவாசிகளுடைய அடையாளங்கள் நிறைவேறுவதற்கு முன்பு அதிகாரங்களும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நோயின் மீது அதிகாரம், பேயின் மீது அதிகாரம் கர்த்தர் தருகிறார் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகாரிகளாக மட்டுமல்ல, அதிகாரத்துக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் அந்த அதிகாரங்கள் தேவனர்கள் அதிகாரங்கள் ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு வருகிறது. ஆகையால் நோய் வரும் என்ற பயம் வருவதுக்கு வந்து அப்பாலே போ சாத்தானே, தேவனின் பரிகாரியாக இருக்கிறார். எல்லா ஆரோக்கியம் நிறைந்த உபதேசங்கள் இருந்தால் ஆரோக்கியம் நிச்சயிக்கப்படுகிறது. இப்போது விசுவாசினுடைய கண்கள் எங்கே இருக்க வேண்டும் என்றால் வேத வசனத்துக்குள்ளே போக வேண்டும். ஆரோக்கியமான உபதேசம் என்னென்று தேட அலசி ஆராய வேண்டும். நாம் போகிற சபையில் ஆரோக்கியமான உபதேசம் இருக்கிறதா? அதுக்கு கீழ்ப்படுகிற பொழுது நம்முடைய சரீரம் கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்கிறார். இந்த ஆரோக்கியமான உபதேசத்தின் கீழ்ப்படுத்தியில் இல்லாமல் சரீரம் ஆலயமாய் காணப்படாது. ஆலயத்தில் என்ன இருக்கிறது? உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டிக்குள் என்ன இருக்கிறது? கற்பலைகள் இருக்கிறது. கற்பலைகளோடு கூட ஆரோனுடைய கோல் இருக்கிறது. அப்புறம் மன்னா இருக்கிறது. இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தை இருக்கிறது. அது ஆரோனுடைய கோல் என்ன செய்கிறது? அபிஷேகத்தை குறிக்கிறது. இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பொழுது மட்டும்தான் உங்கள் சரீரம் ஆலயமாக இருக்கும், இல்லைன்னா அது சாதாரண சரீரமாக இருக்கும். அதனால் வசனம் என்று சொன்னால் அந்த வசனம் கீழ்ப்பாடிதலுக்குள்ளே காணப்பட வேண்டும். அப்பொழுது இந்த சரீரத்தை கர்த்தர் ஆலயமாக கண்ணோக்குகிறார். இந்த சரீரத்தில் கர்த்தர் மகிமை அனுப்புகிறார். இந்த சரீரத்துக்குரிய அனைத்து தேவைகளை மட்டுமல்ல, அனைத்து ஆபத்துகளுக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கிறார். இதில் தான் உணவிலே கர்த்தர் கை வைக்கிறார். அதிக போஜன பிரியத்திலும் கர்த்தர் குறுக்கு விடுகிறார். அதே சமயத்தில் உங்களுடைய கால்கள் தீவிரிக்க போகிறதா என்று பார்க்கிறார். ஒவ்வொரு அலுவல்களுக்கும் கர்த்தர் விலக்கி பாதுகாக்கிறார். நம் மனங்க உடைகிறது. என்னை அவன் அழைக்கவில்லை, என்னை அவன் மறந்துட்டான், முன்ன மாதிரி இல்லை, என் பொருளாதாரம் இறங்கிடுச்சு, என்னமோ நீங்கள் மறுக்கப்படுகிறீங்க, நீங்கள் அங்கீகரிக்கப்படவில்லை. ஒரு பெரிய ஒரு கடல் அல்லது பெரிய ஒரு குடும்பம் நம்ம விட்டுடுறாங்க. ஒரு பெரிய ஐக்கியத்தில் நீங்கள் மறுதளிக்கப்படுகிறீங்க, அங்கீகரிக்கப்படவில்லை. சரி, பரவாயில்ல, அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் என் தேவனாக கர்த்தர் இந்த நாளில் உங்களிடத்தில் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், இதையெல்லாம் தேவன் தான் அனுமதித்தார். தேவன் தான் அனுமதித்தார். தனிமையை நீங்கள் விரும்பவும் மாட்டீங்க, வெறுக்கவும் மாட்டீங்க. தனிமை என்று ஒன்று உருவானால் பரவாயில்ல, இது கர்த்தர் நமக்கு வைத்தபடி. கர்த்தர் நமக்கு இது வைத்த பாதை. நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ், நோ ரெக்ரெட்ஸ். எதை பற்றி நம்ம கவலைப்படுகிறது இல்லை. இந்த கவலைகள் எதிலெல்லாம் வருகிறது? நான் பிள்ளைகளை வளர்த்தேன், திரும்பி வருகிறது. நான் ஜெபித்தேன், அந்த விசுவாசி நன்றி இல்லாமல் போய் விடுகிறாங்க, சபைக்கு வருகிறது இல்லை, வேறு சபைக்கு போகிறாங்க. மெய்ப்பனுடைய குமரல் போட்டையா, தாராளமாக போகட்டும், மகராசா நல்லா இருக்கட்டும். அவங்கள ஆசீர்வதிக்க வேண்டுமே தவிர அவர்களை சபிக்கக்கூடாது. பிள்ளைகளை பெற்றோர் ஆசீர்வதிக்க வேண்டுமே தவிர சபிக்கக்கூடாது. அந்த சாபம் என்ன செய்யும் என்று கேட்டால், உடன்படிக்கை. உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவன் நான் சபிப்பேன். என்ன ஒருத்தன் சபிக்கிற பொழுது அவன் சபிக்கப்பட்டு போகிறான், என்ன ஒருத்தன் ஆசீர்வதிக்கிற பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு போகிறான். ஆசீர்வாத ரகசியம். அதே போல் நான் ஒருவனை ஆசீர்வதிக்கிற பொழுது மனதில் சிலர்லாம் கைமகாரங்கள் உட்காந்துருக்கும்.
அந்த மனிதனை பார்த்தாலே அவங்க செய்த செய்கைகள்லாம் நம்முடைய சுயத்தை உடைக்கிறதா இருக்கும், நம்ம ஈகோ கிளாஸ் பண்ணுறதா இருக்கும். உடனே அவங்க நினைக்கிறப்பெல்லாம் நம்மளுக்கு கோபம் வரும். இந்த இடமெல்லாம் உங்களை உடன்படிக்கையிலிருந்து வெளியே கொண்டு போகிறது, உங்களை உடன்படிக்கைக்குள்ளே வர வைக்கிறது இல்லை, உடன்படிக்கைக்கு வெளியே நடத்துகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். உங்கள் உடலை காட்டிலும் உங்கள் உள்ளத்தை நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிற பொழுது கர்த்தர் உங்கள் உடலை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். உங்கள் உள்ளத்தை நீங்கள் அதை இஷ்டப்படி விடுகிற பொழுது உங்கள் மனதை, உங்கள் உடல் சத்ருவினால் கையாளப்படுகிறது. என் மன விருப்பத்தின் படியெல்லாம் நான் செய்ய போகிறேன், எனக்கு ரொம்ப பிரியம், அவ்வளோதான். நீங்கள் உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், இருப்பிடமாக இருக்கட்டும், சேமிப்பாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், விவேகமற்ற காரியத்தில் போய் முடியுமா முடியாதா யோசித்து பாருங்கள். ஆனால் இதே மனதை நீங்கள் கர்த்தருடைய வசனத்தினாலே போட்டு நெருக்கி அதை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிற பொழுது சரீரம் கர்த்தர் பார்த்து கற்றுக்கொள்கிறார். சரீரத்துக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த இடம் தான் ரகசியம். இப்பொழுது இந்த யூதாஸ் கோரியத்து தேவனோடு கூட நடக்கிற ஒரு சீடன் பொருளாளராக அந்த ஊழியத்தில் காணப்படுகிறார். நடுவில் எப்படி இந்த மனுஷன் விழுந்து போனான், எப்படி இந்த மனுஷன் இயேசுவை விட்டு விலகி போனான், இதை குறித்து பார்க்கிற பொழுது மனம் உடைகிறது. இயேசோடு உண்டான், உறங்கினான், இருந்தான். எப்படிடா இயேசுவை காட்டி கொடுக்க மனசு வந்துச்சு? பிரதான ஆசிரியருடைய ஐக்கியம், அந்த ஐக்கியத்துக்கு பின்னால் அதிகாரம் இருக்கிறது. அரசியல் ஆளுகை செய்கிற ஜனங்களுக்கு இவங்க நெருக்கமாக இருக்கிறாங்க. அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீகவாதிகள், பரிசேயர், சதுசேயர், மதவாதிகள். இது மறுரூபம், மனம் திரும்புதல், ராஜ்யத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம். ராஜ்யத்தின் சுவிசேஷம், அது ராஜ்யம் ராஜ்யம் ராஜ்யம், அதுக்கென்று ஜனங்க வர ஆரம்பிக்கிறாங்க. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது. இது ராஜ்யத்திற்குரிய ஒரு சபை, தேவராஜ்யத்துக்குரிய ஒரு சபை என்று கூட சொல்ல முடியாது. ஒரு மிக திரளான ஜனங்க வர ஆரம்பிக்கிறாங்க. பெணிகளுக்கு அவங்க வந்தால் கூட ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற பொழுது உடனே அற்புதங்கள் வெளியரங்கம் நடைபெறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, எல்லா அற்புத வாசிகளை காட்டிலும் இந்த மனுஷன் பிரதான ஆசிரியரோடு கை கோத்துக்கிறான் பாருங்க. இயேசுவோடு கூடி நடக்கிறவர்களுக்கு இந்த சோதனை வரும். ராஜ்யத்தின் சுவிசேஷ கேட்டிலும் இந்த சோதனை வரும். இப்படியே இருந்தால் பொருளாதாரம் என்ன? அந்த பொருளாதாரம் என்று வருகிற பொழுது உங்களிடத்தில் சரி நீங்கள் ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் அப்பத்தை தருகிறார், சரி உடலை தருகிறார். வேறு நான் எப்படி விதைக்க வேண்டும்? கர்த்தர் நிச்சயமாக சொல்லுகிறேன், விதைக்கிறவனுக்கு விதையை அருள் செய்கிற தேவன் நம் தேவன். அந்த விதை வேத வசனம் என்று வேதம் சொல்லுகிறது. அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கல்லுள்ள நிலம், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இது முள்ளான ஜனங்கள், கல்லான ஜனங்களிடத்தில் நம்ம போய் நிற்கிறது. நம்ம ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும்? வேதம் சொல்லு, பிதாவோடும் குமாரனோடு இருக்க வேண்டும். மனுஷரிடத்தில் யாரிடத்தில் இருக்க வேண்டும்? இருக்கக்கூடாது. துன்மார்க்க ஜீவன் செய்கிற இடத்துல இருக்கக்கூடாது. ஆனால் இந்த மனுஷன் ஆவிக்குரிய துன்மார்க்கமாக இருக்கிற ஜனங்களிடத்தில் ஐக்கியம் வைக்கிறான். உங்களுக்கு நன்றாக தெரிகிறது, ராஜ்யத்தினோட சுவிசேஷம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? தாரை உதவியாத தர்மம் பண்ணும்போது என்று வேதம் சொல்லுகிறது. அதன் பிறகு அந்த காரியத்தை ஒரு தேவநாமம் தரிக்கப்பட்ட ஒரு ஜனம் செய்கிற பொழுது குறைகளை சொல்லுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். குறைகளை மட்டுமே குற்றப்படுத்தி சொல்லுவதை நினைக்க வேண்டாம். வசனத்துக்கு விரோதமாக போகிற ஜனங்க, அது பெரிய தலையாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்துகள் வரும் நாட்டில் காத்திருக்கும். இப்போ அவங்க உயர்ந்திருக்கிறாங்க, அவங்க சிபாரிசு பெருசாக இருக்கும். அரசியல் முதல் ஆடம்பரமான ஒரு வாசிகளாக ஆடம்பரவாசியாக இருக்கிறாங்க. ஆவிக்குரிய நாமத்தில், தேவ நாமத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் ஆவிக்குரியவர்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதமும் இருக்கிறது. உடனே மனசின் திசை திறப்பப்படும். விசுவாசி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய கனியாக இருக்கும். நான் என்ன சொல்லுகிறேன்? நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும். கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிற இந்த மனுஷன் அதுக்கு விரோதமாக போகிறான்.
முடிந்தால் சொல்லி பாருங்கள், முடியாவிட்டால் விலகி பாருங்கள். அவ்வளோதான். யாரையும் திருத்த முடியாது, யாரும் திருந்தன்னு நினைக்கக்கூடாது. ஆனால் இந்த ஆவிக்குரிய துன்மார்க்கம், மேசியா இவர் இல்லை, இவர் தான் மேசியா. மேசியாவும் தெரியாது, நமக்கு ஏசையாவும் தெரியாது. யூதாஸ்க்கு இயேசு கிறிஸ்து தெரியும். இவர்கள் மாம்ச ரீதியாக இயேசுவை பின்பற்றி வருகிறார். மாம்சத்தில் இருந்த வரைக்கும் அவர் பரத்துக்கு ஏறின பொழுது கிருபை பெற்ற ஜனங்க, தேவ இரக்கம் பெற்ற ஜனங்க, தேவ தயவு பெற்ற சீடர்கள் அபிஷேகத்துக்குள்ளே நடத்தப்பட்டாங்க. ஆனால் தனியாய் துண்டாய் போனது இந்த படுபாவி யூதாஸ்கரியோத் மட்டும்தான். ஐக்கியம் எங்கே கொண்டு போய் விடுகிறது என்று நான் சொல்ல வருகிறேன். சின்ன பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க படிக்கிற பொழுது, மாணவ பருவத்தில், இவனோடு சேராத, அவனோடு சேராத, கெட்ட பிள்ளைகளோடு சேராத, கெட்ட பழக்க வழக்கத்தில் இருக்கிற ஜனங்களோடு சேராத. அதே போல தான் நம்ம சிறு பிள்ளைகளாக மாறாவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. இப்போ சிறு பிள்ளைகளுக்கு பெற்றோர் என்ன சொல்லுகிறார்களோ அதே போல தான் தேவராஜ்யத்தில் சொல்லப்படுகிற காரியம். நீங்கள் இவர்களோடு கூட இருப்பீர்கள் என்றால் இவர்கள் உங்களை பூமியிலே இருக்க விட மாட்டாங்க. யார்? விளக்கப்பட வேண்டிய உறவுகள், ஆவிக்குரிய உறவுகள். நல்லா தெரியுது. வசனம் உங்களுக்கு நல்ல வசனம் தெரியும். கர்த்தருடைய கிருபையினால சொல்லுகிறேன். வசனம்னா எழுத்தின்படி வேத வசனம் ஆதியா முதல் கொண்டு வெளிப்பட்ட விஷயம் ஒப்பிக்கிற ஜனங்கள் கூட இருக்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைங்கள் பிரைஸ் வாங்கின பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் சோதனைன்னு வருகிற பொழுது புறஜாதியை திருமணம் செய்து இயேசுவே மறுதளிச்சுட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய காரியம் அல்ல. உங்களுக்கு ஒரு சத்தியம் தெரிகிறது, வாழ்க்கைக்குரிய கோட்பாடுகள் தெரிகிறது, ராஜ்யத்தினுடைய காரியம் தெரிகிறது. அதில் நீங்கள் நல்ல நற்பலனை அனுபவிக்கிறீர்கள், ருசிக்கிறீர்கள். கர்த்தர் மகிமைப்படுகிறார். என்ன மகிமைப்படுகிறார்? என் பிள்ளைகளே, உங்களை குறித்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்கள் வசனத்தை கேட்கலாய் மட்டும் இல்லாமல் அதன்படி செயலாக இருக்கிறீர்கள். தேவனுடைய இருதயத்துக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற காரியத்தில் ராஜ்யத்தின் புத்திரர்கள் இருக்கிறாங்க. ஆலயவாசிகள் தனக்கு சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்று அற்ப சந்தோஷத்துக்காக எதையோ செய்து வாழ்க்கையை அவலட்சியம் பண்ணி கொள்ளுகிறவர்கள் இருக்கிறாங்க. ஏசோடு இருந்தால் முடியுமா? வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியுமா? நமக்கு வயிறு இருக்கிறது, நமக்கு எதிர்காலம் இருக்குது. இப்படி தான் போய் கடைசியில் இந்த மனுஷன் தகாத ஒரு ஐக்கியத்தில் தொடர்பு வைக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இது ஒரு பெரிய கண்ணி. இந்த பூமியில் எல்லாரும் பார்க்குறோம், எல்லார்கிட்டையும் பேசுகிறோம், எல்லார்கிட்டையும் பழக்கிறோம். தவறு இல்லை, சொல்ல மனசு தவறு இருக்கிறது இல்லைன்னு இல்லை. இந்த விஷயம் என்னென்னா, நீங்கள் திசை திருப்பப்பட்டு விடக்கூடாது. எதில் திசை திருப்பப்பட்டு விடக்கூடாது என்றால் இந்தந்த இடங்களெல்லாம் திசை திருப்பப்பட்டு விடுவோம். இயேசுவின் நாமத்தில் வருகிற ஐக்கியம், இயேசுவின் நாமத்திலே காணப்படுகிற காரியம், இயேசுவின் நாமத்தில் எல்லாமே இயேசு நாமத்தில் தான் வரும். வாழ்க்கை வேதனையில் தான் போய் முடிஞ்சிருச்சு. பிரதான ஆசாரியர்கள் என்ன சொல்லுகிறாங்க? இயேசுவை காட்டிக்கொடு, இயேசு இருக்கிற இடத்தை சொல். இது சுவிசேஷ பார்வையில் எடுத்துக்கொள்கிறதா, இயேசு அறிவிக்கிறேன்னு சொல்கிறதா, இயேசுவை காட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறதா? நீங்கள் பணம் வாங்கி ஒரு விஷயம் செய்கிறீங்க, அப்போ இயேசுவை காட்டி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். பரிசேயர் பணத்தை கொடுக்கறது இயேசு அறிந்து கொள்ளும்படி அல்ல, இயேசுவை சிறைப்பிடித்து கொண்டு போகும்படி. இதுக்கு தான் அவர் வந்தது என்பதும் உண்மைதான். ஆனால் எந்த மனுஷன் மூலம் நடக்கிறதோ அவனுக்கு ஐயோ. இப்பொழுது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக இயேசுவை நீங்கள் காட்டி கொடுக்கிறீர்களா? திருமணம் ஒரு பெரிய கண்ணி, அது ஒரு சோதனை. திருமணம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? இந்தந்த பேராயர், இந்தந்த ஆயர், இந்தந்த ஆசாரியன், இந்தந்த தீர்க்கதரிசிகள், தேவனுடைய அபிஷேகம் பெற்ற மனுஷர்கள் தலைமையில் நடக்கிற எத்தனையோ திருமணங்கள், தேவ சமூகத்தில் நடக்கிற திருமணங்கள், ஏன் அந்த தேவ ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதம் தடை பண்ணப்படுகிறது என்றால் திருமணத்தில் 1000 கரைகள் இருக்கும். வேதம் சொல்லுகிற திருமணம் தேவன் சொல்லுகிற விண்ணமாக இருக்காது. அது வித்தியாசமான விதத்தில் போய் முடியும். மாம்சம் இணைக்கப்படுகிறது, மனம் இணைக்கப்படுகிறதெல்லாம் இல்லை. வாழ்கிற பொழுது தான் அந்த மனம் தெரியும். ஆனால் அதுக்கு முன்பு கர்த்தர் வைக்கிற அந்த கற்பனைகள், கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த வாழ்க்கை அமைக்கப்படும். இந்த திருமண வாசனத்தின் அடிப்படையில் கட்டப்படும் என்றால் யார் வந்தாலும் வராவிட்டாலும், யார் ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும், உங்கள் ஜெபம், உங்களுடைய கர்த்தர் உங்கள் மீது வைத்த உடன்படிக்கை, அந்த திருமண உடன்படிக்கை அப்படியே இறங்கும். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் அந்த கணவன் விலகாதிருப்பான், மனைவி விலகாதிருப்பான். காரணம், திருமணம் ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நடந்திருக்கிறது.
சரி, அறியாத காலம், தெரியாத காலம், கண் மூடு திறக்கப்படாத காலம் என்றால் அதற்கு ஒரு மன்னிப்பு உண்டு, மீட்பு உண்டு. ஆனால் தேவனை அறிந்த பிறகு, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்ட பிறகு இந்த பிரதான ஆசிரியனுடைய தொடர்பு எங்கே வருகிறது? நம்ம சபையில் தான் திருமணம் பண்ணணும்னு நான் சொல்ல, நம்ம சபையில் தான் திருமணம் பண்ணியே ஆகணும். ஆனால் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தின் வாசனை இருக்கிற ஜனங்கள் இடத்துல நீங்கள் சாவகாசம் வைத்துக் கொள்வீர்கள் என்றால், ஐக்கியப்படுவீர்கள் என்றால், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கலைக்கப்படாது, பூமிக்குரிய வாழ்க்கையும் ஒழுங்காக இருக்கும். அப்பொழுது என்ன நடக்கும் என்றால், மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்ய விரும்புவீர்கள். திருமணங்கள்லாம் இப்படி தான் இருக்கும். எவ்வளோ போடுவாங்க அப்படின்றத விட, நான் கொடுத்து என்னுடைய பிள்ளையை நல்ல விதத்தில் அனுப்ப விரும்புகிறேன், நான் விதைக்க விரும்புகிறேன், நான் கொடுக்க விரும்புகிறேன். நான் வசூல் பண்ணுகிற இடம் இல்லை, திருமணம் வாங்குகிற இடம் இல்லை. ஆனால் சரியான நபருக்கு அது போய் சேரணும். இந்த ஆசீர்வாதம் அதில் தான் நமக்கு குறிப்பாக இருக்குமே தவிர, செலவு பண்ணுகிறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது. எப்பொழுதுமே அந்த ஒரு வறுமை, ஒரு பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கிறது என்றால், நம்ம எல்லாம் இதுக்கு முன்னாடியே நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணிக்கொள்ளணும். நான் என்ன சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு கோடி ரூபாய் கார் வாங்கிறதுக்கு நீங்கள் 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா கார் வாங்கின்னு போகலாம். நீங்கள் அது எண்ணம் சிந்தை அதை பொறுத்து இருக்கிறது. உலகத்திலே பல ரகப்பட்ட உயர் ரகிலிருந்து நடுத்தர வரைக்கும் பொருட்கள் இருக்கிறது. மனம் எதெல்லாம் விரும்புகிறதோ அதெல்லாம் செய்கிற பொழுது பிரச்சனை வந்து விடுகிறது. எதெல்லாம் நமக்கு கர்த்தர் வாய்க்க செய்கிறாரோ அதை நம்ம சுதந்திரமாக வைத்து கொண்டு அதில் சந்தோஷமாக இருக்கிற பொழுது, நமக்கு ஈடான ஜனங்க, நீங்கள் 1 கோடி ரூபா கொடுத்து வாட்ச் வாங்கினாலும் அதே மணி தான் காட்டும். ஒரு 5000 ரூபாயில் வாட்ச் வாங்கினாலும் அதே மணி தான் காட்டும். ஆனால் 500 ரூபாயில் வாட்ச் வாங்கினா மணி காட்டும், 2 நாள் போயே சேர்ந்துடும். நமக்கு நேரம் சரியில்லைன்ற மாதிரி அந்த வாட்சுக்கு காலாவதி ஆகிடும், அவ்வளோதான் அது. ஆனால் அதே சமயத்தில் அதை உழைக்க வேண்டும், அதே சமயத்தில் நம்முடைய காரியங்களை அது சாதிக்க வேண்டும், சந்திக்க வேண்டும், தேவைகளை சந்திக்கிறதா இருக்கணும், பூர்த்தி செய்கிறதா இருக்கணும்னு சொல்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல பெரும்பான்மையான ஆலயவாசிகள் விழுங்கப்பட்டு விடுவாங்க திருமணத்தில். ஒன்று போனால் அவங்களோட பெரிய இடமா போவாங்க, அப்படி இல்லைன்னா அவங்களோட ரொம்ப கீழே இருக்கிறதா போவாங்க. அந்த கீழே இருக்கிறத போகிறப்ப பார்த்தீங்கன்னா பெருமையோடு சொல்லுவாங்க, நாங்கள் ஒன்றும் வாங்கவில்லை, ஒன்றும் கேட்கவில்லை, ஒன்றும் இல்லை, பெரிய குறை உங்கள்கிட்ட இருக்குது. என்ன குறை? பையன் ரட்சிக்கப்படலை, ஆனால் போனது ரட்சிக்கப்பட்ட பெண், அபிஷேகம் பண்ணப்பட்ட பெண். அதை அங்கேருந்து பார்க்கும் அவங்க வீட்டார், வீடு இருக்குது, வாசல் இருக்குது, அது என்ன ரட்சிப்பு தானே, ஜெபிச்சா வந்துடும். வேதம் சொல்லுது, இதுக்குள்ளே ஒரு காய்மகாரம், இதுக்குள்ளே ஒரு வணிக மையம், இதுக்குள்ளே ஒரு பொருளாதார மறைமுக எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யும். உனக்கீடான ஜனங்கள், ஜீவனுக்கீடான ஜனங்க, உனக்கீடான மனுஷர்கள், கனம் அங்கே தான் வருகிறது. ஏசாயால வாசிக்கிறது போல, நீ என் பார்வைக்கு அருமையான அப்படின்லாம் கனம் பெற்றாய். உனக்கீடான மனுஷர்கள், ஜீவனுக்கீடான ஜனங்களை நான் கொல்ல பொருளாக தருவேன். ஏன் இந்த வசனம் தெரிகிறதுல? திருமணத்தில் இந்த உண்மைதான், படித்த பிள்ளைகள் திருமணம் செய்ய நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதே சமயத்தில் அங்கே சுரண்டுகிறதா இருக்கக்கூடாது, நம்ம கொடுக்குறதா இருக்கணும். 2 தாரமும் சொல்கிறேன், பெண் வீட்டாலும் சொல்கிறேன், மகன் வீட்டாலும் சொல்கிறேன். இந்த இடத்துல ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் இப்படி போதிக்கப்படுகிறது. இது அங்கே போனால் நமக்கு என்ன லாபம் வரும் என்று ஒரு சீடன் நினைக்கிற பொழுது ஆசீர்வாதத்தை இழந்து விடுவான் என்பது தான் அபாயமணி அடிக்கிறது. சீடத்துவத்தில் விசுவாசியோட வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை மட்டும் கண்ணோக்கி பார்த்தீங்கன்னா லாபம் அதுக்குள்ளே இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தினோட ரகசியம் ஆண்டவருடைய வார்த்தையை தேடுகிற பொழுது ஆசீர்வாதம் உங்களை பின்தொடரும். நீங்கள் வார்த்தையை மறுதளிக்கிற பொழுது ஆசீர்வாதத்துக்கு பதிலாக லாபத்தை நீங்கள் பின்தொடரலாம் போவீங்க. லாபத்தை தேடி ஓடுவாங்க ஜனங்க. அப்படி ஓடி தான் லாபத்தை தேடி நமக்கு ஒரு ஆதாய தொழிலாக ஊழியத்தை செய்யக்கூடாது வேதம் சொல்றதுக்கான காரணம், அப்படி தேட போய் தான் கடைசியில் இயேசு என்று பாராமலே இயேசுவை காட்டி கொடுத்துட்டான். செய்யக்கூடாதுன்னு தெரில, அந்த கண்கள்லாம் மங்கிடும். மனக்கண்களை சொல்கிறேன். இனத்துக்கு வாழுகிறோம், ஊழியத்துக்கு வருகிற பொழுது ஒரு பிரதிஷ்டையோடு வருவாங்க, நாளடைவில் அந்த பிரதிஷ்டை மங்கிடும். வருஷங்கள் ஆகிவிட்டால் பிரதிஷ்டை பண்ண மனுஷனுக்கே மறந்துடும். ஆனால் அந்த பிரதிஷ்டினால் உடன்படிக்கை செய்த தேவன் மறக்க மாட்டார். எப்பொழுது இந்த மனுஷன் இந்த உடன்படிக்கைக்குள்ளே வருகிற வரைக்கும் ஆசீர்வாதம் தாமதித்து கொண்டு இருக்கும். இவங்க தாமதிக்கிறதுல, கர்த்தர் தாமதிக்கிறதுல, இவங்க தாமதிக்கிறாங்க. இதான் ரகசியம். ஏன் இந்த பிரச்சனை? இதுதான் ரகசியம். நீங்கள் ஒரே ஐக்கியமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. பிரதான ஆசாரியனோடு ஒரு ஐக்கியம், இயேசுவோட ஒரு ஐக்கியம்.
கட்சியில் இப்போ இயேசுவின் இடத்துல ஆசீர்வாதம் உண்டு, பிரதான ஆசாரியன் இடத்துல பணம் உண்டு. 30 வெள்ளிக்காசை கொடுத்தான், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு வாழ்க்கை. முத்தமிட்டு காட்டி கொடுத்தான், முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். தேவையா ஐயா இதெல்லாம் என்று கேட்டால், அம்மா 30 வெள்ளிக்காசு வருகிறது, நிலத்தை வாங்க போகிறேன், இன்வெஸ்ட்மெண்ட், நான் ஒரு நிலத்தை வாங்க போகிறேன், அதனால நிலம் வாங்குறதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல, நீங்கள் முதலீடு செய்வது தப்புன்னு நான் சொல்ல. ஆனால் இயேசுவை காட்டி கொடுத்து இயேசுவை மறுதளித்து ஒரு சுதந்திரமோ ஒரு எதிர்காலத்தையோ உருவாக்கி கொள்ள முடியுமா என்று கேட்டால் முடியும். சாமானியமான ஜனங்களால் முடியாது. ஆலயவாசிகள் இதில் தோற்று போயிடுவாங்க. இது முடியாது, ஆலயவாசிகளால் கூட முடியாது. இது முழுக்க முழுக்க ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்கிற ஜனங்கள், ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு தான் பிசாசு சோதனையாய் கண்ணியாய் கொண்டு வந்து ராஜ்யத்தை விட்டு அல்ல, அவர்களை உலகத்தை விட்டே கொண்டு போய்விடும். ஏன் ஆலயவாசியில் முடியாதுனாக்கா அது வாய்க்காது, அவங்களுக்கு பயமாக இருக்கும். தேவனுக்கு பயப்பட்டது இல்லை. அந்த மனுஷன் வந்து வரலாம் பார்த்தாங்க, ஐயா நல்லா தான் இருந்துச்சு, அப்புறம் அவங்க ரூடாக பேச ஆரம்பித்தாங்கன்னு ஆரம்பிக்கும். உள்ள தொலைவி பார்த்தா அந்த மகனுடைய அப்பாவுக்கு ஏதோ தொடர்பு இருக்குது, தாயை போல் பிள்ளை நூலை போல் சில எங்களுக்கு பயமாக இருக்குது. நாளைக்கு பையனை இதே மாதிரி பண்ணால் என்ன பண்ணுறது? 2 லட்ச ரூபா சம்பளம் சொன்னாங்க, போய் பார்த்தா 20,000 சம்பளம். நல்ல தாய் தகப்பனுமா வந்தாங்க, மகனோடு வந்தாங்க. விசாரிக்கிறப்போ அது 2ஆம் தரமா? அது அந்த அம்மா முதல் தாரம் இறந்துடுச்சா? இல்லை 2 பொண்டாட்டிக்காரன், 2 குடும்பம் பண்ணிட்டுறான். பயமாக இருக்குது எங்களுக்கு. தேவ பயம் இல்லை, இதெல்லாம் மனுஷ பயம். ஆனால் இந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் மட்டும் எல்லா வழிகளையும் சீக்கிரத்தை தொலைக்கிறதை போல இருக்கும், தொட்டதெல்லாம் பொண்ணாகிறத போல இருக்கும். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்படி தான் போகிறது. ஆனால் அதிலே வந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவித்தில் காணப்படுகிற பொழுது இயேசு மகிமைப்படுகிறாரா, இயேசு காட்டி கொடுக்கப்படுகிறாரா? உங்களை அன்னாட வாழ்க்கையில் சொல்கிறேன். இது காணிக்கை தசம்பாகத்துக்குரியதெல்லாம் இல்லை, இது அதுக்கும் மேலே. இயேசுவை காட்டி கொடுக்குறீங்களா? நம்ம திருமணத்தில், நம்ம வைபவத்தில், பிள்ளை வளர்ப்பில், குடும்பம் நடத்துறதில், நம்முடைய ஒவ்வொரு இல்லறத்துக்குரிய காரியத்தில். ஏன்னா ஆலயம் வருகிறது 2 மணி நேரம் அதிகபட்சம் 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம். 3 மணி நேரம் வர்றதில்லை, இங்கே இல்லை. நான் சொல்கிறது வந்து பொதுவாக சொல்கிறேன். உங்கள் போக்குவரத்து டைமும் சேர்த்தா 3 மணி நேரம். ஆலயத்துக்குள்ளே 2 மணி நேரம் தான் அதிகபட்சம். இந்த 2 மணி நேரத்தில் என்ன பண்ணுறதுனாக்கா வாழ்க்கைக்குரிய சத்தியம்தான் வரும். நீங்கள் எப்படின்னு கேட்டால் எல்லாம் மௌனமாக இருப்பாங்க, பேசுவாங்க, சிரிப்பாங்க, எல்லாம் இன்முகத்தோடு இருக்கிற இடம் ஆலயம். விசுவாசிகள் இந்த 2 மணி நேரத்தில் நான் என்ன உங்களை ஸ்டடி பண்ண முடியும்? ஆனால் நீங்கள் கற்றுக்கொள்வது அதிகம். உங்கள் தனிப்பட்ட ஜீவன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மனுஷனுக்கு அல்ல கர்த்தருக்கு நிரூபித்து காட்ட வேண்டும். ஆண்டவரே, இந்த காரியம் நான் செய்கிறேன், ஒரு உறவை ஏற்படுத்துகிறேன், எனக்கு பயமாக இருக்கிறது. இதெல்லாம் நான் ஏற்படுத்துகிறேன் ஆசீர்வாதம் சொல்லுகிறது ஆலயவாசிகள். இங்கே அப்படி கிடையாது. இது உறவு கைக்குடி வந்துடும். தீர்மானம் எடுக்க வேண்டிய நீங்கள் தான். இல்லைன்னா பெரிய விதத்தில் பிரச்சனை ஆகிடும். பெரிய விதத்தில் நமக்கு வாழ்க்கையை தோற்று போயிடும். இவன் ராஜ்யத்தின் புத்திரன் தான். யாரு? யூதாஸ் இஸ்காரியோத். எப்படித்தான் இப்படி மாறினான்னு தெரியல. பண ஆசை, பணத்தின் மீது வராது பார்த்துக்கொள்ளும். பணம் தேவைதான். நீங்கள் ஆசையாக இருக்கிற போது அது உங்களுக்கு எஜமானமாக இருக்கிறது. பணத்தின் மீது ஆசை நீங்கள் அகற்றுகிற பொழுது கடமைக்காக அந்த பணம் தேவைப்படுகிறது. கடமை உணர்ச்சி, அவ்வளோதான். ஆனால் ஆசையா கடமையா என்று பார்க்கிற இடத்துல விசுவாசின் சுத்த நல் மனசாட்சி தான் இருக்கிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த நாளிலே இது கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லுகிற காரியம். ஐக்கியம், யார் கூட வேணால் பழகலாம், யார் கூட வேணால் பேசலாம். ஆனால் அந்த சொற்கள் உங்களை இயேசு விட்டு அழைத்து சென்று விடும், இழுத்து சென்று விடும். என்கிட்ட சொல்லுவாங்க, தீர்க்க தரிசன துணியை கேட்டேன், அதுக்கப்புறம் உள்ளே போந்து மெசேஜை பார்த்தேன், அதுக்கப்புறம் கூகுளில் இணைவாங்க. விசுவாசிகள் சொல்கிறேன், அப்படி நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. அந்த வார்த்தை உங்களை எங்கே கொண்டு வருகிறது? அப்படியே பயணப்படுகிறோம் கர்த்தருடைய கிருபையினால். பார்த்ததில்லை, காணிக்க அனுப்பாமல் இல்லை, நான் ஜெபிக்காமல் இல்லை, அவங்க பேசாமல் இல்லை. இது அப்படியே மெய்ப்பனும் ஆழமான அந்த உறவு, மெய்ப்பனுடைய கோலின் கீழ் இது வருகிறது. ஜஸ்ட்டு தீர்க்க தரிசன துணி பார்த்தது ஒரு ஷார்ட்டு, அப்புறம் இந்த மெசேஜை போய் பார்த்தது. இந்த வசனங்கள் உங்களை எங்கே கொண்டு வருகிறது? இந்த தேவ வார்த்தை தேவ சமூகத்து கொண்டு வருகிறது. இந்த பிரதான ஆசன் பேசின வார்த்தை எங்கே கொண்டு போகிறது? நிலத்தை வாங்க கொண்டு போகிறது.
யார்? யூதாஸ் கோரியத்துக்கு பணம் வரத்துக்கு முன்னாடி ஒரு பிளான் வந்துடும். இப்போ அந்த ஆசைக்காக சில பிளான்ஸ் போடுவாங்க. திடீர்னு பார்த்தாச்சு, இந்த இடம் பார்த்தாச்சு, இதுக்கு விலை கேட்டாச்சு, இந்த விலையும் மனசில் வந்து பதிஞ்சிடுச்சு, இடமும் பிடிச்சிடுச்சு, ஐயோ எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. அந்த இடத்துலேருந்து பிசாசு எப்படி கண்ணியை சொல்கிறேன், வஞ்சகத்தை சொல்கிறேன். அந்த இடம் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, ஆனால் கையில் காசு இல்லை. அது எனக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது. எல்லா விதத்துலையும் யோசித்து பார்த்தா அது ரொம்ப எனக்கு அனுகூலமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கையில் காசு இல்லை. இப்போ அந்த காசுக்கு ஒரு திட்டம் போடுறது தப்பு இல்லை. பிளான்ஸ் ஃபார் ப்ராஸ்பெரிட்டி என்ன? நாட் த பிளான்ஸ் டு பர்ச்சேஸ் த லேண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். ஐ ஹவ் காட் டு பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் யூ. உன்னை செழிப்பதற்கு எனக்கு திட்டம் இருக்கிறது. இறைமையிலே ஆண்டவர் சொல்லுகிறார். நிலம் வாங்கிறதுக்கு திட்டம் போடுறது என்பது அது உலக பிரகாரமான திட்டமிடுதல். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஆசீர்வாதங்கிற பொழுது அதில் ஒரு பங்கு இந்த பணம் என்ன, அப்பொழுது அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே இந்த நிலத்தை வாங்குவதற்கும் கர்த்தருடைய கிருபை ஆசீர்வாதம். நிலம் வாங்குவதற்கு தேவன் எதிராளி அல்ல. ஆனால் அந்த இடத்துல பேசுகிற வார்த்தை எங்கே கொண்டு போகிறது? யூதாஸை யார் இடத்துல பேசுகிறான்? பிரதான ஆசாரியத்தை பேசுகிறான். இவன் பேசுகிற வார்த்தை அவங்கள ஒன்றும் சாதிக்கலை. அவர்கள் கொடுக்குற ப்ரப்போசல், அவங்க கொடுக்குற ஒரு காரியம், அவங்க பேசுகிற வார்த்தை இவனை அப்படியே அசைக்குது. இயேசுவை காட்டி கொடு, இந்த காசு பணம் முடிப்பை நீ எடுத்துக்கொள், 30 வெள்ளி காசு. அந்த பணம் என்று ஏற்கனவே பணம் பார்த்த மனுஷன், பணம் புழக்கம் இருக்கிறது, அதெல்லாம் சொல்லுவாங்க ரிச் பிகம்ஸ் மோர் ரிச். அதாவது பணம் இருக்கிறது தான் நம்ம பணம் மேலே மேலே வளரும். பணத்துக்குரிய அந்த மகிமை அந்த மாதிரி அப்படி தான் எல்லாம் பேசுவாங்க. அது எல்லோரும் நம்புவாங்க. நான் சொல்கிறேன், ஞானம்தான் பணத்தை வளர்க்கும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் பணம் வளர்க்காது, ஞானம் வளர பணம் வளரும். அந்த ஞானம் அஞ்ஞானமாக போகிற பொழுது பணம் இருக்கும், நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஆரம்பித்த நேரத்தில் இருந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. கிறிஸ்துக்குள்ளே இருக்க மாட்டீங்க. கிறிஸ்துக்குள்ளே இல்லாத பொழுது அவ்வளோதான். அது உலகத்தில் போனால் பாவம் போனால் மரணம், அவ்வளோதான். பணம் வளரணுமா, ஞானம் வளரணுமா? உலகம் சொல்லும் ஞானம் ஞானத்தை பற்றி சட்டை பண்ணாது. ஞானமா படித்தவன்லாம் இன்றைக்கி வீணாக போயிட்டான். வாழ்க்கையில் வேலைக்கு தான் போகிறான். படிக்காதவன் பாருங்கள், அரசியல்வாதி ஆகிட்டான், கோடியாக சம்பாதிக்கிறான், நல்ல வழியில் சம்பாதிக்கிறான். ஞானம் சொல்லும் நல்ல வழியில் சம்பாதிக்கிறான். 5 வருஷத்துக்குள்ளே இவ பிடிச்சி போட்டுறாங்க உள்ள. நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் இல்லை, சேர்ந்தவன் இல்லை சொல்கிறேன். எவ்வளோ ஊடகத்தில் பார்க்குறோம். அமைச்சராக இருந்தாலும் உள்ள தள்ளிடுறான். வெளில வந்தோன்னா மறுபடியும் அமைச்சர் ஆகிறான் இல்லையா? நீங்கள் சிறைவாசம் அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேறீங்க. அதில் கடந்து செல்கிற உபத்திரவம்னு. பணம் வந்துட்டால் போதும், நீங்கள் இருக்கணும் இல்லையா? பணத்துக்கு பின்னாடி நீங்கள் இருக்கணும். நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். கொஞ்சம் பணத்துலேயே நம்ம சந்தோஷத்தை நிலைப்படுத்த முடியும். சமாதானத்தை மட்டும் சம்பாதிக்க பாருங்கள், சந்தோஷம் தேடி வரும்ன்றது ராஜ்யத்தின் சுவிசேஷம். இல்லை இந்த காலம்லாம் கெட்ட காலம், இந்த காலத்தில் பிழைக்க முடியாது, அது இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நமக்கு சந்தோஷத்துக்கு தேட ஆரம்பிப்பான், சமாதானத்தை இழந்துருவோம் மனுஷன். ஆமாம், அந்த திருமண விஷயம் என்பது ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அதிலே போதும், உங்களுக்கு போயிடும் வாழ்க்கை. அதுக்கப்புறம் அந்த திருமணம் உடச்சாலும் பிரச்சனை, அதை கண்டினியூ பண்ணால் உங்களுக்கு பிரச்சனை, உடச்சா எனக்கு பிரச்சனை. எனக்கு என்ன பிரச்சனைனா, உடச்சா திருமணம் உடஞ்சால் திவாகரத்தெல்லாம் ஆச்சுன்னா கொஞ்சம் யோசிக்கணும், ஞானஸ்தானம் யோசிக்கணும். முடிஞ்சு வந்தால் அது விஷயம் வேறு. இப்போ நல்ல போயின்னுக்கிற குடும்பத்தை இது கூடுமான வரைக்கும் தேவ சந்நிதியில் உடைக்காதான் பார்த்துக்கொள்ளணும். அதுக்கு தான் சொன்னேன் எனக்கு பிரச்சனைன்னு. உடைக்காமல் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை. எவ்வளோ நாள் அதுக்கு நிறைய ப்ரப்போசல் வரும். இது பிரதான ஆசிரியர் பேசுகிறது போல் திருமணம் ஆன ஜனங்களிலே பேசுவாங்க. பெற்றோரை கூட சொல்லுவாங்க, உற்றார் கூட சொல்லுவாங்க, எதுக்கு அந்த மனுஷனோட வாழ்க்கை வந்துருன்னு. நம்ம கனப்படுத்துக்கிறது மனுஷனை காட்டிலும் தேவனுடைய உடன்படிக்கை, திருமண உடன்படிக்கை. அந்த கணவனுக்குரிய கனத்தை நம்ம செலுத்துக்கிறோம், மனைவிக்குரிய கனத்தை செலுத்துக்கிறோம். இது யாருக்குமே வெளியரங்கமாக செய்யணும்னு அவசியம் இல்லை. உள்ளான மனதில் இதை செலுத்தினாலே போதும், வெளியரங்கமான பலனை காணப்பட முடியும். ஆனால் இப்படி திருமண உடன்படிக்கை அந்த நாளோடு மறந்து போய் விடுகிறது. வாழ்விலும் இல்லை, தாழ்விலும் இல்லை. வாழ்வியில் வந்தால் பணம் வருகிற பொழுது அந்த குடும்ப தலைவனோ தலைவியோ திசை திரும்பிடுறாங்க. தாழ்வில் தாழ்மையை காமிச்சு இப்போ வறுமையை காமிச்சும் திசை திரும்பிடுறாங்க. ஏன்? உடன்படிக்கை கவனம் இல்லை.
அதே போல் இயேசுனோடு கூட வருகிற பொழுது ஞானஸ்நான உடன்படிக்கையிலையும் இதே தான். பாவத்துக்கு நம்ம முதுகை காட்டுறோம், பரிசுத்தத்துக்கு முகத்தை காட்டுறோம். இப்போ தான் சுருக்கப்பண்ண காரியம். அதுலேயும் இல்லை. ஏன் சிலருடைய வார்த்தை உங்களை கொண்டு போய் விட்டுரும். நான் சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீங்கன்னு தெரில. பிரதான ஆசாரியனுடைய வார்த்தை இவனை தூக்கு போட்டு கொள்ள செய்தது, தற்கொலை செய்து கொள்ள செய்தது. பிரதான ஆசாரியன் மன உடைந்து பேசினானா? இல்லை. நிலத்துக்குரிய ப்ரொபோசலை கொடுத்தான், அதுக்குரிய காசை ரெடி பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஐடியாவும் கொடுத்தான். எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. இது இயேசுவை காட்டி கொடுக்கறதுன்றது வந்து என்னுடைய வசத்தில் இருக்கிற ஒரு காரியம். இப்போ இயேசு கூட இருக்கிறது எதுக்கு? ஆலயவாசிகள் சொல்லுவாங்க, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க. ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை நீங்கள் காப்பாற்றி கொள்ளுங்க. இது பிரசங்க வித்தியாசமாக இருக்கும், ஆனால் இதில் கொஞ்சம் விஷயமும் இருக்கிறது, விவேகம் இருக்கிறது. ஏன்னா இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் நினைக்கிறத போல இல்லை. அதனுடைய பொருள் என்னென்னா, இதுவரை வறட்சியில் சோதிக்கப்பட்டீங்க, ஆனால் இனி வளத்தில் சோதிக்கப்படுவீங்க. அதுதான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். 10 ரூபாயில் 1 ரூபா தசம்பாகம் ஜெயிச்சிருவோம் மனுஷன். இது ஒரு 10,000 ரூபா வரைக்கும் ஜெயம் எடுக்கலாம். 10 லட்ச ரூபா சம்பளம் மாதம். ஏன் 1 லட்ச ரூபா ஒரே பாதிரியாருக்கா கொடுக்கறது? பிச்சை போட்டு எல்லாருக்கும் வகுத்து கொடுப்பான். அந்த இடத்துல மனம் வராது. ஒரே மனுஷனுக்கு அவன் மட்டும் போகணும். இந்த இடத்துல தான் அடி வாங்கிறது. அப்போ 10 ரூபா கொடுக்குறப்போ, சம்பாதிக்கிறப்போ 1 ரூபாயை ஒரே மனுஷனுக்கு அமிச்ச 10 பைசா அனுப்ப வேண்டியது தானே. அப்போ நம்மளே செல்லா காசெல்லாம் பார்ப்பான். இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இது ஒரு உடன்படிக்கை. பணம் கொடுத்தா கையாளப்படுகிறதுக்கு அந்த ஞானம் வேணும். எல்லாருக்கிட்டையும் வந்து வறுமையில் போகிறவன், பணத்தால் தோத்தவன், பண விஷயத்தில் போய் மாட்டிக்கொண்டவன், இவங்களுக்கெல்லாம் திறமை இல்லை, தகுதி இல்லை, உழைப்பு இல்லை என்பதே கிடையாது. பணத்தை நிர்வகிக்கிறதுக்குரிய ஞானம் இல்லை. சின்ன அடிப்படை காரியத்திலேருந்தே சொல்கிறேன். தசமபாகத்திலேருந்து ஆரம்பிக்கும். முழு தசமம் இவருக்கே செலுத்துகிறோமா? இது மாதிரி அதுக்கு இன்னும் நிறைய யூடியூப் வீடியோலாம் இருக்குது. அதெல்லாம் பழைய காலத்தோடு முடிச்சிச்சு, பழைய ஏற்பாட்டு காலத்தோடு முடிச்சிச்சுன்னா இன்னும் ஜில்லுன்னு இருக்கும். தீர்க்க தரிசனமாகவே தெரியும் சில பேருக்கு. ஆமாம், இது ஆதாயம் வருதுன்றப்போ அது நல்லா தானே இருக்குது. அன்று வறுமையிலும் வியாதியிலும் துன்பத்தில் இருக்கும்போது ஆண்டவரே யாக்கோபு சொல்கிறார், நமக்கு தசமங்களாம் தரேன். சொன்னதோடு போச்சு, அதோடு வரவே இல்லை. சொல்கிறேன் பெத்தேலில் வாயா அப்படின்னா இது போய் இஷ்டாதான் பணம் வந்தோடனே சில பேர் ஆடாத ஆட்டெல்லாம் ஆடிடுவான். கர்த்தரை காப்பாற்ற முடியாத இடத்துக்கு போயிடுவான். அந்த பணத்துக்குரிய வல்லமைன்றது இல்லை. அதுக்கு அவ்வளோ பெரிய அளவுக்கு அது வீரியம் கொண்டதாக இருப்பதுக்கு காரணம் மனுஷன் அவ்வளோ தூரமாக மன அளவில் போயிடுவான் கர்த்தரை விட்டு. ஆரம்பம் அற்பமாக இருந்தது. அப்புறம் ஆண்டவர் 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 ஆண்டவர். அதுக்கப்புறம் நான் இன்வெஸ்ட்மெண்ட், நான் லேண்டு பார்க்க போகிறேன், பூண்டு பார்க்க போகிறேன், வீடு கட்ட போகிறேன், பொண்ணுக்கு விவாகத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறேன். தவறு இல்லை. ராஜ்யத்தை தேடுகிறவன் எப்படி செய்வான்? ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க. பொட்டி நிறைய பணம் இருக்குது, பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் வந்துடுச்சு, எனக்கு ஞானத்தை தாங்க, எனக்கு புத்தியை தாங்க, நான் பட்டது போதும். கொஞ்சத்தில் தீர்மானம் எடுக்க மாட்டாங்க, கொஞ்சத்தில் டிசைட் பண்ண மாட்டாங்க. இல்லை, இது உண்மை. இது நிலம் போனால் போதியா, என்னென்னமோ விமர்சனங்கள், இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும். இப்போ வாங்கினா உங்களுக்கு இது தரேன், நிலத்தோடு கூட மண்ணோடு கூட பொண்ணை தரேன், பொண்ணோட கூட பொருளை தரேன், இது பம்பரு டம்பருன்னு என்னென்னமோ காரு தரேன், பங்களா தரேன்மா. என்ன ஆஃபர்ஸ் வந்தாலும் சரி, என்னென்னமோ கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் வந்தாலும் சரி, ராஜ்யத்தின் புத்தில் அசைக்கப்பட மாட்டாங்க. பரவாயில்லையா, உடனே 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 கடைக்காரன் சொல்லுவோம், உடனே அவங்க இங்கிலீஷ் பேசுவாங்க, நல்லா அழகாக பேசுவாங்க, நயவசனிப்பான பேச்செல்லாம் இருக்கும். நம்ம சொல்லுவான், எனக்கு 10 நாள் வேணும் டைம், 15 நாள் வேணும், 1 மாதம் வேணும். போனால் போகுது, பொறுமையாக செய்யலாம் சிலது. ஏன்னா அது வரைக்கும் பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரே ஞானத்தை தாங்க, தயவு செய்து எனக்கு ஞானத்தை தாங்க. ஒரு விசா பட்டம் போதும் ஆண்டவரே, மறு விசை வேணாம் ஐயா, எனக்கு ஞானத்தை தாங்க. சோதனைக்குன்னா இப்போ எல்லாமே திரும்பும். கிரெடிட் கார்டு க்ளோஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் கிரெடிட் கார்டு கொடுப்பான். ஏன்டா கொடுக்குற? கொடுப்பான், வந்துடுச்சு. முதல்ல செலவு பண்ணுறதுக்கு இப்போ செலவு பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்கும். இப்போது அதெல்லாம் கத்தி மாறின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் கத்தி இல்லாமையா இருக்குது? சொல்கிறேன், பழம் வெட்ட ஒரு கத்தி வச்சுருப்போம், காய்கறி வெட்ட ஒரு கத்தி வச்சுருப்போம், கறிமீன் வெட்ட ஒரு கத்தி வச்சுருப்போம். என்ன
இது 3 கத்தி குறைஞ்சபட்சம் ஒரு வீட்டில் இருக்கும். அப்புறம் எங்கள் வீட்டில் வந்தீங்கன்னாக்கா மீன் வெட்டுறதுக்கு கறி வெட்டுறதுக்கு தனியாக கத்தி வச்சுருக்கோம். ஏன்னா சபைக்கு சமைக்கிறோம். அதனால் இது வேறு பேட்டர்ன். குறைஞ்சது ஒரு 3 கத்தி வச்சுருப்பீங்களா? ஒரு பழம் வெட்ட, காய்கறி கட்ட, ஒரு சின்ன இறைச்சி அல்லது எதையாவது ஒன்று வெட்ட. மரம் வெட்ட கூட ஒரு கத்தி வச்சுருப்போம். இப்போ மரம் இல்லை நிறைய இடத்துல, அதனால் அந்த கத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 3 கத்தி இருக்குதுன்னா நீங்கள் கொலைகாரன்னு எடுத்துக்க முடியுமா? அன்லெஸ் யூ கமிட் அ கிரைம். ஒரு குற்றம் செய்கிற வரைக்கும் கத்தியில் தான் கொலை பண்ணணும்னு இல்லை, எப்படி எப்படியோ பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? கத்தி வச்சுக்கிறவங்கள எப்படி குற்றவாளி ஆக முடியும்? எல்லார் வீட்லையும் கத்தி இருக்குது. அதே போல் தான் உங்களுக்கு பணன்றது எல்லாருமே நரகத்துக்கு போயிடுவாங்கன்னு இல்லை. ஐஸ்வர்யம் நமக்கு நரகத்துக்கு நடத்துக்கிற ஒரு காரியம் என்று எடுத்துக்கொள்ளாதீங்க. பண ஆசை என்றது வருகிற பொழுது எல்லாமே துரிதமாக நடக்கும். ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு அந்த ஞானம் இருக்குதோ இல்லையோ, ஞானத்துக்கெல்லாம் காத்திருக்க கூட மாட்டாங்க. டக்குன்னு செய்வாங்க. காசு போட கவலைப்பட மாட்டாங்க. வட்டி கட்டுறதுக்கு எப்போ உங்களுக்கு கவலை இல்லாமல் நீங்கள் வட்டி கட்டி கொண்டே இருக்கிறீங்களோ, நீங்கள் ராஜ்யத்துக்குரிய அந்த திசையில் இல்லை. வட்டியை அழிக்க பார்க்கணும். வட்டியை முதல்ல அழிக்க பார்க்கணும். வட்டி காட்டுறதை குறித்து கொஞ்சம் பயப்படணும். இவ்வளோ வட்டியா, இது என்னுடைய பணம் இவ்வளோ போகிறதா, இப்படி இருக்கும். டிபெண்ட்ஸ் ப்ராடக்ட் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு காலம் இருந்துச்சு, ஏது வந்தாலும் பரவாயில்லடா, இன்றைக்கி தேவை செஞ்சுட்டா போதும். அதுக்குன்னு இப்படியா? யாரோட காசு தெரியுமா எடுத்து கொடுக்குறீங்க நீங்கள் வட்டிக்கு? மனைவிக்கும் மக்களுக்கும். உங்கள் மனைவிக்கும் உங்கள் மக்கள்னால் உங்கள் பசங்க. இந்த குடும்பத்துக்கு நீங்கள் விதைக்க வேண்டிய ஆகாரத்துக்குரிய காரிக்க, பிள்ளைகளுக்கு செலவு பண்ணிட்டு காசுகள் எல்லாம் வட்டிக்கு போகும். இப்போது நம்ம சர்வசாதாரணமான ஆலயவாசிகளாக இருந்த பொழுது எல்லாம் நடக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், ஏசெல்லாம் காட்டி கொடுக்க வேணாம். நமக்கு ஏசு கொடுத்ததுலே நம்ம அழகாக நிர்வாகம் பண்ணோன்னா உண்மையிலே கர்த்தர் மகிமைப்படுவார். என் பிள்ளை உன்னிடத்தில் ஞானம் இருக்கிறது, இப்போ ஞானத்தினாலும் உன் வீடு கட்டி எழுப்படும், விவேகத்தால் நிலைத்து நிறுத்தப்படும். ஆவிக்குரிய வீடானாலும் பூமிக்குரிய வீடானாலும் சொல்கிறேன், ரெண்டுமே கண்மலையில் மீது கட்டப்படும். இன்றைக்கு கீரை தான் 30 ரூபாய் ஒரு கட்டு கீரை. பாதி இன்றைக்கி கடையும் 2 நாள் கழிச்சியோ இல்லை 1 நாள் கழிச்சியோ ஃப்ரிட்ஜில் வச்சு சமைச்சு வைக்கிறது இல்லை. நான் பச்சை கீரையை 2 நாள் கடைஞ்சிடும். விசுவாசிகள் வீட்டில் நடக்கிறது நான் சொல்கிறேன். ராஜ்யத்தின் புத்திரர்கள் இன்றைக்கி இதுதான், கெஸ்ட்டே வந்தாலும் இதுதான் பெஸ்ட். எவ்வளோ செலவு ஒரு நாளைக்கு? 30 ரூபாய். அதாவது கணக்குன்னு பார்த்தா நிறைய ஆகும். ஏரி பொருள்லேருந்து சாப்பாடு, எண்ணெய், அதெல்லாம். நான் சொல்கிறது காய்கறி செலவு 30 ரூபாய். ஊறுக்கா போட்டு வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க, துவையல் அரைச்சி வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு ரசம், ஒரு ஊறுக்காய், ஒரு கீரை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கருவாடல் நெத்திலி எல்லாம் சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி எதனா ஒரு மலிவான விலையில் வாங்கி சமைச்சு வச்சுட்டாங்கனாக்கா இது ஓடும். இதுக்கு ஈக்குவலாக எதுவுமே இல்லைன்னு வாங்க. மொத்தமே பார்த்திங்கன்னா 50 ரூபா தான் ஆகும் செலவே. மிஞ்சி போனால் 100 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். நான் சொல்ல இந்த சாப்பாடு செலவு, காய்கறி செலவு, இந்த கருவாடு செலவு சொல்கிறேன். அதிகபட்சம் இது. விவரமாக இருக்கிற விசுவாசிகளுக்கு விலைவாசி இன்னும் துல்லியமாக சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். இதே 100 ரூபாயில் அதே நாளில் இந்த 100 ரூபாய்க்குள்ளே நீங்கள் இது ஏன் செய்யலைன்னா கூட அந்த நாள் ஓடிடும். இதுவே 1000 ரூபா 2000 ரூபா செலவு பண்ணுறதுக்கும் பொருட்கள் பூமியில் இருக்குது. பண நிர்வாகத்தை சொல்கிறேன். நமக்கு இருக்கிறதே போதும்னு நினைக்கிறதுக்கு காரணம், நல்ல அந்த இடத்துல செலவு பண்ணாமல் இல்லை, சரியாக செலவு பண்ணணும். சில பேர் தெரியாமல் எல்லாமே நிறைய டம்ப் பண்ணிட்டுருவாங்க வாங்கி. புழுக்களும் பூச்சிகளும் தான் சாப்பிடும், வண்டுகள் வந்துடும். நம்ம குடும்பத்துக்கு தேவையானது வாங்கினா போதும். பழையவங்களை விட்டு விளக்குங்க வேதம் சொல்லுது. அன்னன்னைக்குரியதை வாங்கி கூட செலவு பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ். ஒவ்வொருத்துக்கும் பொருத்தமானதாக, ஒவ்வொருத்துக்கும் ஏற்றபடி நம்ம செலவு பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இயேசுவை காட்டி கொடுத்து தான் பணம் வரணும்னு இல்லை. இயேசு கொடுக்குற பணத்திலே நம்ம சிக்கனமாக வாழலாம். நோயை கிடையாது, பேய் கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள் கடனும் கிடையாது. நான் சொல்கிறேன், இயேசு நாமத்தில்
ஊடகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் பார்த்து சொல்லுகிறேன், இப்பொழுது வருகிற சம்பளமே உங்களுக்கு கடன் இல்லாவிட்டால், கட்டுமான வேண்டிய தீர்வுகள் இல்லாவிட்டால், பிள்ளைங்க படித்து முடிச்சிருவாங்க, ஃபீஸ் கிடையாது காலேஜுக்கு, உங்களுக்கு கடன் கிடையாது, சரீரத்தில் நோய் கிடையாது, மிஞ்சி போனால் அந்த காசு எவ்வளோ இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அதுக்குள்ளே வீடெல்லாம் கட்டி கொடுத்துட்றாரு. வீட்டு கடன் கிடையாது, சரீரத்தில் தொல்லை கிடையாது, பிள்ளைகள்லாம் சிரமமாயிடுறாங்க, இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அப்படி ஒரு தடாகத்துக்குள்ளே வருவதற்கு முன்பு தான் இந்த ஞானம் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வரணுன்றது. இந்த இடத்துல பிள்ளைங்க படிப்பாக இருந்தாலும், அது உணவாக இருந்தாலும், உடையாக இருந்தாலும், நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அது இருக்கணும். நம்முடைய மனதின் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஆசை எல்லாருக்கும் வரதான் செய்யும். அதான் எல்லாருக்கும் வரும்னா, இந்த அபாயத்தெல்லாம் உணராதவங்க ஆசைப்படியெல்லாம் செலவு பண்ணுவாங்க. அந்த ஆசைப்படி செலவு பண்ணுற பொழுது ஆபத்து காத்திருக்கிறது. இங்கே யூதாஸ்க்கு எல்லாமே இருந்துச்சு. திஸ் இஸ் அ பேசிவ் இன்கம் ஃபார் யூ சொல்கிறாங்களே யூடியூப்பில். திஸ் அ 10 times பேசிவ் இன்கம் வரணும். சம்பளத்துக்கு மேலே, சம்பளத்துக்கு வெளியில், லஞ்சம் சொல்ல, உழைப்பு இருக்கணுன்றது சொல்ல வரான், புரியுது. இயேசு வித்துற போகிறீங்க ஐயா, சைடில் இன்கம் பார்க்குறேன்னு சொல்லி இயேசு வித்துற போகிறீங்க. பார்த்துக்கொள்ளுங்க. இயேசுவை காட்டி கொடுத்து இயேசுவை வச்சு வியாபாரம் பண்ணி இயேசுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர இயேசுவை வச்சு ஏதாவது பண்ணுற போகிறீங்க. செய்ய முடியுமான்னு கேட்டால் ராஜ்யத்தின் புத்திரர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். ஆலயவாசிகள் இதில் ஃபெயில் ஆகிடுவான். அவனுக்கு தெரியாது, எதுவோ பயமான தள்ளிடும். இப்போ தான் முதல்ல சொன்னால பயம் வேதனைன்னு பயப்படாமல் தைரியமாக இறங்கி சேர்த்து ஆலயவாசிகள் இல்லை, தேவ ராஜ்யத்தின் புத்திரர்கள். பார்த்துக்கொள்ளுங்க. இது ரொம்ப நெருப்பமான பகுதி. அக்டோபரில் தெரிஞ்சிடும் ரிசல்ட்டு. என்ன ரிசல்ட்டு? இயேசு வித்துடுறோமா, இயேசுவை காட்டி கொடுக்குறோமா? ஆனால் நமக்கு அது பொறுத்து தான் இருக்குது. மற்ற 10-11 பலவிதமான வீக்னஸ் அவங்களுக்கு. ஒருத்தருங்க சந்தேகம், ஒருத்தர் சப்ஜெக்டில் பயந்து ஓடி ஒதுங்கி ஐயோ மறுதளிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் மீட்டுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்குது. ஆனால் இந்த மனுஷன் மட்டும் நிலத்தை வாங்கி அதில் பயன்பாட்டுக்குள்ளும் அதை பயன்படுத்த முடியல. அந்த 30 வெள்ளிக்காசு தூக்கி ஆலயத்தில் போட்டு நாண்டு கொண்டு செத்துட்டான். ஆளே இல்லை உயிர்ப்பிக்கிறதுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அது கதை. அதுதான் சொல்கிறேன், சாதாரண விசுவாசிகள் கூட தப்பிச்சுக்குவாங்க. இந்த ராஜ்யம், இந்த உன்னதம், இது எப்படி இருக்குது கேட்குறதுக்கு? பற்றாக்குறை கிடையாது, நோய் கிடையாது, நொடி கிடையாது. இடையே போய் கொண்டிருக்கிறப்போ துணிகரமான எதாவது இறங்கிடுவாங்க. ஏன்னா உடலில் நோய் கிடையாது இல்லை, தைரியமாக போடலாம், தைரியமாக எவ்வளோ தூரம் நான் பயணப்படலாம் அப்படின்னு நினச்சிட்டு நோய் கூட இல்லை, நேராக மரணம் வந்துடும். பார்த்து நடந்து கொள்ளுங்க. மிக நெருப்பமான பகுதியை நான் உங்களுக்கு இன்று போதித்து இருக்கிறேன். மெய்ப்பனுக்கும் சரி, இது ஊழியக்காரரும் சரி, இது விசுவாசிக்கும் சரி, பொருத்தமான காரியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, அக்டோபர் மாதம் தீர்க்க தரிசன செய்தி வந்துடுச்சு யூடியூப்பில். அதை போட்டு கேளுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நீ சொன்ன ஆசீர்வதியம் பலப்படுத்தும் கிருபைக்குள்ளே முடிமதுக்கள் கர்த்தர் தாமே காரியத்தை வாய்க்க செய்து இயேசு தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முல்லை பசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரி மறவா.